வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் கேட்ட 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்கள். Calculate income from salary of Mr. Thirumalai from the following information. Basic salary per month rupees 12,000, DA not forming part per month 6,000, medical allowance per month 80, special allowance per month 90, bonus per annum 8,000, academic research allowance per month 100, washing allowance per month 200, light and water charges paid by the employer per annum 7,500, salary of March 2023 received during the current previous year 12,350. Yes, இப்போ பார்த்தீங்கன்னா salary வந்து இன்கம் என்னன்றதை கேட்டிருக்காங்க. எஸ், இப்போ அசர்டைன் பண்ணலாமா? பாருங்கள், இதெல்லாம் வந்து per month ரிசீவ் பண்ணுறாரு. போனஸ் பார்த்தீங்கன்னா per annum. ஸோ மந்த்து கொடுத்ததெல்லாம் ஆனம்க்கு கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். எஸ், பேசிக் சேலரி பாருங்கள் 12,000. ஸோ 12,000 into 12. ஓகே, அதுக்கு அடுத்து 12,000 into 12ன்றது எவ்வளவுனா 1,44,000. இப்போ டிஏ பார்த்தீங்கன்னா 6,000 into 12 பார்த்தீங்கன்னா 72,000. மெடிக்கல் அலவன்ஸ் 80 into 12 பாருங்கள் 960. ஸ்பெஷல் அலவன்ஸ் 90 into 12 1,080. போனஸ் பார்த்தீங்கன்னா 8,000. இது per annumன்றதுனால இது அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் அகடமிக் ரிசர்ச் அலவன்ஸ் per month வந்து 100 இல்லையா? 100 into 12 1,200. அப்புறம் வாஷிங் பார்த்தீங்கன்னா 200 per month. அப்போ 200 into 12 2,400. லைட் அண்ட் வாட்டர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஆனம்கே கொடுத்துருக்காங்க 7,500. ஸோ இது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சேலரி பார்த்திங்கன்னா மார்ச்சோடது இப்போ ரிசீவ் பண்ணுறாங்க 2023 மார்ச்சோடது. அப்போ இது என்ன அப்படின்னா அரியர் சேலரி. அப்போ இதுவும் டேக்ஸபிள் தான். பாருங்கள், 12,350 போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் க்ராஸ் சேலரி. க்ராஸ் சேலரி பார்த்திங்கன்னா 2,49,490. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கும் 50,000. அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வரது தான் நமக்கு நெட் சேலரி 1,99,490 நெட் சேலரி. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்கள். மிஸ்டர் சீனிவாசன் owns a house which consists of two equal independent units. One is let out and the other one is self-occupied. பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசன்றவர் 2 ஈக்குவல் இண்டிபெண்ட் யூனிட் வச்சுருக்காரு. அது ஒன்று வந்து லெட் அவுட், இன்னொன்று பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட் சொல்லியிருக்காங்க. த லெட் அவுட் போர்ஷன் இஸ் ஆல்சோ செல்ஃப் ஆக்குபைட் ஃபார் 2 months. லெட் அவுட் போர்ஷனும் 2 monthsக்கு வந்து செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தி அதர் பர்டிகுலர்ஸ் ஆர் as follows. ஃபேர் ரெண்டல் வேல்யூ இருக்குது, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட் for the let out portion 1,000 per month, local tax 2,500, ground rent 300, interest on loan taken for construction rupees 2,500. Determine income from house property. ஓகே, இப்போ லோக்கல் டேக்ஸ்ன்றது முனிசிபல் டேக்ஸ். இப்போ இங்கே 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேர் ரெண்டல் வேல்யூவும் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. ஸோ இது ரெண்டுத்தில் முதல்ல எது ஹையர் அப்படின்றத பார்த்து நம்ம அதை வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்னு வச்சுப்போம். அப்புறம் இங்கே ஆக்சுவல் ரெண்ட் இருக்குது, லெட் அவுட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ப்ராப்பர்ட்டியோடது 24,000ன்றது 2 இண்டிபெண்ட் யூனிட்க்கும் சேர்த்து. அப்போ ஒவ்வொரு இண்டிபெண்ட் யூனிட்க்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 24,000ல் பாதியாக பார்த்தோன்னா 12,000 அண்ட் இது பார்த்திங்கன்னா 12,500ல் பாதி. ஓகே, அதுதான் வந்து முனிசிபல் ரெண்டல் வேல்யூவாக எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, லெட் அவுட் போர்ஷனோடது ஆக்சுவல் ரெண்ட் வந்து 1,000 per monthன்ட்டாங்க. எஸ், இப்போ போடலாமா? 50% லெட் அவுட் அண்ட் 50% செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்ட்டு நம்ம போட போகிறோம். பாருங்கள், 50% லெட் அவுட், 50% செல்ஃப் ஆக்குபைடு. முனிசிபல் ரெண்டல் வேல்யூ போட்டோன்னா பாருங்கள் 6,250 ஏன்னா 12,500 மொத்தமாக இல்லையா? இப்போ ஃபேர் ரெண்டல் வேல்யூ பாருங்கள் 24,000. அப்போ 12,000. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இல்லாததுனால நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணி அதில் எது ஹையரோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேளை ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருந்ததுன்னா நம்ம இதில் ஹையர் பார்த்து அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட எது லோவர்னு பார்த்து அதுக்கப்புறம் ஹையர் பார்த்து எடுக்கணும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மெத்தடு? இப்போ வந்து இது இருக்கிறது 3மே பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஹையர் எது பார்த்தா போகிறோம். அப்போ ஆக்சுவல் ரெண்ட் பார்த்திங்கன்னா 1,000 per monthன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1,000 into 10. ஏன் 10 போட்டிருக்கோம் அப்படின்னா 2 monthsக்கு வந்து அது செல்ஃப் ஆக்குபைடாக இருந்திருக்கு. அப்போ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா 10,000 தான் ரிசீவ் பண்ணியிருப்போம். இப்போ இது மூணுத்தில் எது ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ தான் ஹையஸ்ட்.
ஓகே, இப்போ அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ERV, அதாவது எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்ட்டு. இப்போ செல்ஃப் ஆக்குபைடுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த க்ராஸ் ஆனுவல் வேல்யூவே நில்லு தான். அதனால் இனிமேல் நம்ம அதை போட வேண்டியதே கிடையாது. ஓகே, வெறும் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் நம்ம இப்போ கம்ப்யூட் பண்ண போகிறோம். எஸ், இப்போ க்ராஸ் ஆனுவல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,000 தான். இது செல்ஃப் ஆக்குபேஷனுக்கு நில்லு. இப்போ இதில் க்ராஸ் ஆனுவல் வேல்யூவிலேருந்து என்ன மைனஸ் பண்ண போகிறோம்னா முனிசிபல் டேக்ஸ். முனிசிபல் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 2,500. இது லோக்கல் டேக்ஸ்ன்றது தான் முனிசிபல் டேக்ஸ். இது 2,500ன்றது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கு. ஓகே, அப்போ வெறும் இந்த 50%க்கு பார்த்திங்கன்னா 1,250. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் வரோம் தான் நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இப்போ இந்த நெட் ஆனுவல் வேல்யூ 10,750. இப்போ இதில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்திங்கன்னா 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ. அப்போ இதில் 30% போட்டோம் அப்படின்னா 3,225 வருது. இது தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கு 2,500. வெறும் இந்த லெட் அவுட் போர்ஷனுக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,250. இதுக்கு 1,250. அதாவது செல்ஃப் ஆக்குபைடுக்கும் நம்ம வந்து என்ன பார்க்கலாம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இந்த 10,750ல் 3,225, இந்த 1,250 போயிடுச்சுன்னா எவ்வளவு வருது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வரும். பிகாஸ் இதில் நெட் ஆனுவல் வேல்யூவே நில்லு தான். அப்போ இந்த நெல்லில் நம்ம இந்த 1,250 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வருது. அண்ட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் 6,275. இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மொத்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லாஸ் இருக்குது இல்லையா, அதை இந்த இன்கம்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் 6,275 மைனஸ் 1,250. அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வருது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 5,025. இது தான் வந்து டோட்டல் இன்கம். புரியுதா, இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் இன்கம் வந்திருக்கு அண்ட் இந்த செல்ஃப் ஆக்குபைடில் பார்த்தீங்கன்னா லாஸ். அப்போ அது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடுறது தான் நம்மளோட டோட்டல் இன்கம் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. Calculate income from profession from the following receipts and payment given by Mrs. Kokila. பாருங்கள், இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ரெசிப்ட்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபீ ஃப்ரம் கிளைண்ட் இருக்குது, ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளைண்ட் இருக்குது, வின்னிங் ஃப்ரம் லாட்டரி இருக்குது. அண்ட் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கார் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், salary to staff, interest on loan, income tax penalty, wealth tax, purchase cost. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். Depreciation of rupees 2,500 is to be provided. Considered rupees 1,500 as opening stock and rupees 1,000 as closing stock. Car is 60% used for official purpose. Income from other sources 30,000. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் இன்கம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் ரெசிப்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் ரெசிப்ட்ஸில் ப்ரொஃபஷ்னல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீ ஃப்ரம் கிளைண்ட்டும் இந்த ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளைண்ட்டும் தான் ப்ரொஃபஷ்னல் ரெசிப்ட். அண்ட் இங்கே பாருங்கள் கார் எக்ஸ்பென்சஸ் வந்து 60% தான் ஒஃபிஷியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 60% தான் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலோடது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், salary to staff இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, இன்கம் டேக்ஸ் பெனால்ட்டி, வெல்த் டேக்ஸ் இதெல்லாம் வராது. ஓகே, இந்த பர்ச்சேஸ் காஸ்ட் வரும், ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இதுவும். ஓகே, இப்போ டெப்ரிசியேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் நம்ம ப்ரொஃபஷ்னலுக்கு தான் எடுப்போம். அண்ட் இந்த டெப்ரிசியேஷனும் 60% தான் எடுக்கணும். டெப்ரிசியேஷன்றது எதுக்காக இருக்கும்னா இந்த காரில் தான் இருந்திருக்கும். ஸோ 60% டெப்ரிசியேஷன் ப்ரொஃபஷ்னலுக்கு எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் 40 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்சனலுக்கு. ஸோ அது வராது நமக்கு. அண்ட் இங்கே பாருங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்கன்டைல் பேசிஸ்லையும் கேஷ் பேசிஸ்லையும். ஏன்னா இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் சம்திங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஓகே, இந்த ஓப்பனிங் க்ளோசிங் இருந்துச்சுன்னா மர்கன்டைல் பேசிஸில் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே வந்து நமக்கு ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணலை எந்த பேசிஸில் ஒர்க் அவுட் பண்ணணுன்றது மென்ஷன் பண்ணலை. அதனால் நம்ம ரெண்டு பேசிஸ்லையுமே எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். கேஷ் பேசிஸில் எப்படி வரும், மர்கன்டைலில் எப்படி வரும்ன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்ஸில் முதல்ல ஃபீஸ் எழுதிக்கலாம். பாருங்கள், ஃபீ ஃப்ரம் கிளைண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் அதாவது 21, 22, 22, 23, 23, 24 மொத்தம் பார்த்திங்கன்னா 87,000. அப்புறம் ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளைண்ட் 20,000 எழுதியாச்சு. இது ரெண்டு தான் ப்ரொஃபஷனல் ரெசிப்ட். ஆட் பண்ணோன்னா இது டோட்டல் ரெசிப்ட். இப்போ நம்ம பேமெண்ட் எல்லாம் பார்க்கலாம்.
பேமெண்ட்டில் கார் எக்ஸ்பென்சஸ் 24,000ல் 60% எடுத்துக்கலாம். ஓகே, 14,400 வருது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 6,000 அப்படியே. சேலரி டு ஸ்டாஃப் அப்படியே 7,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் காஸ்ட். ஓகே, இது மர்கன்டைல் பேசிஸ் இல்லையா? அப்போ பர்ச்சேஸ் காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பனிங்கையும் க்ளோசிங்கையும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பனிங் 1,500 ஆட் பண்ண போகிறோம், க்ளோசிங் 1,000 மைனஸ் பண்ண போகிறோம். அதை காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் அப்படின்னு சொல்கிறோம், 5,500. இப்போ டெப்ரிசியேஷன் இருக்குது இல்லையா, 2,500, அதுலேயும் 60% போட்டுக்கலாம். பாருங்கள், 1,500 வருது. இப்போ மொத்தம் எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரொஃபஷ்னல் பேமெண்ட். ஸோ இந்த ரெசிப்ட்ஸில் இந்த பேமெண்ட்டை மைனஸ் பண்ண வரது தான் ப்ரொஃபஷ்னல் இன்கம். ஓகே, 72,600. இது பார்த்திங்கன்னா மர்கன்டைல் பேசிஸில். இப்போ நம்ம வந்து போட போகிற கேஷ் பேசிஸில் இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படியே நம்ம போட போகிறோம். ஓகே, எல்லாமே அது அப்படியே தான் வரப்போகுது பாருங்கள். ஓகே, ஒன்று தவறாமல் எல்லாமே நம்ம இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் அப்படியே போட்டாச்சு. சேலரி டு ஸ்டாஃபும் அப்படியே தான். நெக்ஸ்ட்டு போட போகிற அந்த பர்ச்சேஸ் காஸ்ட் இருக்குது இல்லையா, இதில் வந்து கேஷ் பேசிஸ் அப்படின்றதுனால ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கன்சிடர் பண்ணாமல் வெறும் இந்த 5,000 பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படியே நம்ம வந்து இந்த பேமெண்ட்டில் எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, அதில் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணோம். இதில் எதுவுமே பண்ணலை, அவ்வளோதான் வித்தியாசம். டெப்ரிசியேஷன் அதே தான். டெப்ரிசியேஷன்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே போட்டாச்சு. இப்போ 33,900 வருது. ஸோ 1,07,000ல் 33,900 போயிடுச்சுன்னா வரது தான் ப்ரொஃபஷ்னல் இன்கம். பாருங்கள், 73,100. ஓகே, ஈஸியாக இருக்குது இல்லையா அந்த ப்ராப்ளமும்? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது கொஷின் பேப்பரில் இருக்க ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.